கோவை மாவட்டம் சூலூர் அருகே பெண்ணை கொலை செய்துவிட்டு அரிவாளுடன் காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பீடம்பள்ளி கள்ளித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை பாப்பம்பட்டியைச் சேர்ந்த ரம்யா என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் இடத்தை காலி செய்யுமாறு ரம்யாவிடம் ராஜேந்திரன் கூறியதை ஏற்க மறுத்த அவர் ராஜேந்திரனுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் ரம்யாவை அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். மதுரையில் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடியை அவர்களின் குடும்பத்தினரே நடுரோட்டில் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி அருகே மானுத்து கிராமத்தைச் சேர்ந்த ஐயர்சாமி, கவினாஷி ஆகிய இருவரின் காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு எழுந்த நிலையில் உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இரு வீட்டாரையும் அழைத்து பேசி காதல் ஜோடியை காவலர்கள் அனுப்பிய நிலையில் நடுரோட்டில் ஜோடியின் மீது குடும்பத்தார் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காரில் 1 டன் குட்கா பொருளை கடத்தி வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாலாஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது சென்னையை நோக்கி அதிவேகமாக வந்த சொகுசு காரில் சோதனை நடத்தினர். அதில் 1 டன் குட்கா இருந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கல்யாணராமன் மற்றும் கானாராமன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கரும்பு லாரிகளை ஒற்றைக்காட்டு யானை வழிமறித்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் சாலையோரம் சுற்றித் திரிந்த ஒற்றை யானை அவ்வழியாக கரும்புகளை ஏற்றி வந்த லாரிகளை வழிமறித்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜகடை வனப்பகுதியில் 9 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதை அடுத்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து வந்த 9 காட்டு யானைகள் மகராஜகடை வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. இதனால் இரவு நேரங்களில் விவசாயிகள் யாரும் வயல்வெளிகளில் தங்க வேண்டாம் என்றும் பகல் நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியில் மாணவர்களை தேனீக்கள் கொட்டியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பொய்குணம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தின் சுற்றுச்சுவரில் இருந்த தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள் பள்ளி மாணவர்கள் 20க்கும் மேற்பட்டோரை கொட்டியுள்ளன. இதில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே அதலை கிராமத்தில் நாட்டு வெடி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். ஜோயல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உடல் சிதறி அழுகிய நிலையில் நாயின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பன்றி வேட்டையாட நாட்டு வெடி வைக்கப்பட்டதை தெரிந்து கொண்டனர். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த மணி, ராமையா ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 31 நாட்டு வெடிகளை கைப்பற்றினர். நெல்லை மாவட்டத்தில் தங்கை இறந்த துக்கம் தாங்காமல் அண்ணனும் தற்கொலை செய்து கொண்டார். விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த பத்மாராணி தீராத வயிற்றுவலி காரணமாக கடந்த 14ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தங்கை இறந்த சோகத்திலிருந்து வந்த பத்மாராணியின் அண்ணன் துரை தங்கையின் இறுதிச் சடங்கன்று மதுவில் விஷம் கலந்து குடித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கோவையில் மாநகராட்சி பொது கழிப்பிடத்திற்கு மறைந்த முதலமைச்சர் அண்ணா மற்றும் முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் கக்கன் பெயர்களை எழுதியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அப்பெயர்கள் அழிக்கப்பட்டுள்ளன. அண்ணா நகர் பகுதி அருகே மாநகராட்சி பொது கழிப்பிடத்தின் முன்பக்க சுவரில் அண்ணா பெயரும் கக்கன் பெயரும் எழுதப்பட்டிருந்தன. பொதுமக்கள் கழிப்பிடத்திற்கு மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்கள் வைத்தது விமர்சிக்கப்பட்ட நிலையில் கழிப்பிடத்தில் இருந்த பெயர்கள் அழிக்கப்பட்டுள்ளன. திருச்சியில் வீட்டின் முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பெண் இளைஞரை கத்தியை காட்டி மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கம் தெப்பக்குளம் தெருவில் உள்ள தேநீர் கடை எதிரே இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த சென்றுள்ளார். இந்நிலையில் எதிர்வீட்டில் இருந்த பெண் வாகனத்தை எடுக்க சொன்னதால் அதை இளைஞர் எடுக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டிற்குள் சென்று கத்தியை எடுத்து வந்து இளைஞரை மிரட்டியுள்ளார். வெட்டுங்க நீங்க, நானும் பாக்குறேங்க. அவ்வளவாங்க நான் லூசு. நீ வெட்டுக்கா நீனு. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் ரியாசி பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கனமழையால் ரேசி பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள ஷெனாப் ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் சலால் அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டுள்ளது.
இன்ஸ்டாகிராம் செயலியில் 10 பருவ பயனாளர்களை கண்டறிய AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக மெட்டா அறிவித்துள்ளது. இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டில் டீனேஜ் எனப்படக்கூடிய 10 பருவத்தினர் மனதளவில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் இன்ஸ்டா டீன் என்ற அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் 10 பருவத்தினருக்கு ஏற்ற போஸ்டுகள் மட்டுமே வரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. நிலையில் பொதுவான இன்ஸ்டா செயலியை பயன்படுத்தக்கூடிய 10 பருவத்தினரை கண்டறிந்து அவர்களை டீன் இன்ஸ்டாவுக்கு மாற்ற AI தொழில்நுட்பத்தை மெட்டா பயன்படுத்துகிறது. பிரபல ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனமான பிளிப்கார்ட் தன்னுடைய தலைமையகத்தை மீண்டும் இந்தியாவுக்கு மாற்ற உள்ளதாக அறிவித்துள்ளது. பெங்களூருவில் தொடங்கப்பட்ட பிளிப்கார்ட் நிறுவனம் 2011ஆம் ஆண்டு தன்னுடைய தலைமையகத்தை சிங்கப்பூருக்கு மாற்றியது. 2018ஆம் ஆண்டு பிளிப்கார்ட்டின் 77% பங்களை வால்மார்ட் வாங்கிய நிலையில் மீண்டும் தலைமையகத்தை இந்தியாவுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய சந்தையில் எதிர்காலம் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நட்சத்திர ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையான சிமோனா பைல்ஸ் 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் தாம் பங்கேற்பது சந்தேகம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் பகுதியில் நடைபெற்ற லாரஸ் விளையாட்டு விருதுகள் விழாவில் சிமோனா பைல்ஸுக்கு நடப்பாண்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருது வழங்கப்பட்டது. பிறகு பேசிய அவர் தற்போது பயிற்சியில் ஈடுபடவில்லை என்றும் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவுக்கு வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் அலுவலக ஊழியர்கள் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பரங்கிப்பேட்டை ரங்கப்பிள்ளை மண்டபம் பகுதியில் 4 சென்ட் இடத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாங்கியுள்ளார். இதனை பத்திரப்பதிவு செய்ய பரங்கிப்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சீமான் வந்திருந்தார். இதனையடுத்து அங்கிருந்து அவர் புறப்படும்போது பணியில் இருந்த பத்திரப்பதிவுத்துறை ஊழியர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் முதியவரை அடித்து கொலை செய்துவிட்டு பிணத்தின் அருகிலேயே படுத்து உறங்கியவர் கைது செய்யப்பட்டார். தவளக்குப்பம் என்ஆர் நகரைச் சேர்ந்த சுந்தர் என்ற முதியவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறின் முன்விரோதம் காரணமாக அதே பகுதியில் வசிக்கும் தமிழரசன் என்பவர் முதியவரை கிரைண்டர் குழவியால் அடித்து கொலை செய்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் தமிழரசனை கைது செய்தனர். சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் ஐடி ஊழியரின் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகளை திருடிய 5 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பல்லவன் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் ஐடி ஊழியரான டில்லி பாபு பணிக்கு செல்லும்போது வீட்டின் சாவியை தனது ஷூவில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். இதை எறிந்த கண்ணகி நகரைச் சேர்ந்த சுமதி, ரம்யா, கஸ்தூரி, கலைவாணி மற்றும் மீனா ஆகியோர் சாவியை எடுத்து பீரோவை திறந்து 20 சவரன் நகைகளை திருடியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே சாலையில் கவனக்குறைவாக திரும்பிய பைக் மீது மற்றொரு பைக் மோதியதில் 3 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். குப்பியந்துறையில் சுரேஷ்குமார் என்பவர் கவனக்குறைவாக வலதுபுறமாக பைக்கில் திரும்ப முயன்றபோது எதிர் திசையில் அதிவேகத்தில் வந்த பைக் சுரேஷ்குமார் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே இரவு நேரத்தில் ஊருக்குள் நடமாடிய கரடியால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். கல்லிடைக்குறிச்சி பொன்மாநகர் பகுதியில் உள்ள அக்னிசாஸ்தா கோயில் பகுதியில் கரடி ஒன்று உலா வந்துள்ளது. இது கோயில் அருகே உள்ள வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவாரூரில் ஜவுளிக்கடையில் வேலை பார்த்து வந்த 16 வயது சிறுமியை குளக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் பாட்டி அளித்த புகாரின் பேரில் சந்தோஷ் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பேசுவதாக கூறி விவசாயியிடம் 35,000 ரூபாய் மோசடி செய்த 3 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர். பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி ரவிச்சந்திரனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பேசுவதாகவும் தங்களது மகனுக்கு அரசு உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி வங்கி விவரங்களை கேட்டுள்ளனர். இதனை நம்பிய ரவிச்சந்திரன் வங்கி விவரங்களை கொடுத்த நிலையில் அவரது கணக்கில் இருந்த ரூபாய் 35,000 எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிணற்றில் விழுந்த புள்ளிமானுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. ஓசூர் அருகே பொக்கசாகரம் கிராமத்தில் தண்ணீர் தேடி வந்த புள்ளிமானை தெருநாய்கள் துரத்தின. தப்பி ஓடிய மான் விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. மேலே வர முடியாமல் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மானை வனத்துறையினர் மீட்டனர்.
உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டா பகுதியில் குடியிருப்பு வளாகத்திற்குள் கார் ஒன்றை அனுமதிக்காததால் இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அந்த குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்களின் வாகனங்கள் அனைத்திலும் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டப்பட்டுள்ளது. அந்த ஸ்டிக்கர் இல்லாமல் வந்த காரை உள்ளே அனுமதிக்க காவலாளி மறுத்துள்ளார். அந்த காரில் வந்தவர் அதே குடியிருப்பைச் சேர்ந்தவர்தான் என்று தெரிகிறது. தன்னை அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த குடியிருப்பு வாசி காவலாளியை தாக்க இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. Hey!